ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மீன் மார்க்கெட்டு போனோம் பார்த்தீங்களா, அந்த மீனை நம்ம வீட்டில் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது, மீனையும் நண்டையும் இன்றைக்கி க்ளீன் பண்ணி குழம்பு வைக்க போகிறேன். மீனை குழம்பு வச்சுட்டு நண்டை சூப்பு வைக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பானு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டா. அவள் தான் க்ளீன் பண்ணுவா, நான் தான் க்ளீன் பண்ணுவேன், நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது, நண்டு நான் தான் சுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னை க்ளீன் பண்ணவே விடலை. ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தா. அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த மீன் குழம்பு நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது மீன் குழம்பு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி நாங்கள் அவங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் என்னால் பண்ண முடியல. மதியத்துக்கு அவர் ஃபோன் பண்ணி வர வச்சு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பானு பண்ணவே விடலை. அவள் மீன் க்ளீன் பண்ணவே ஃபஸ்ட்டு விடலை. அதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி கேட்டே இருந்தாங்க, என்ன சாப்பாடு ரெடி ஆயிடுச்சின்னு சொன்னியே, என்னாச்சின்னு. இல்லைங்க, ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவருக்கு நைட்டு தான் சாப்பாடு கொடுத்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பயும் விட இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. வாங்க நம்ம அந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இங்கே பாருங்கள், நாங்கள் மீனை க்ளீன் பண்ண ரெடி ஆகிட்டோம். நல்லா எடுத்து வச்சாச்சு. கத்தி சிசருங்கமும் இப்போ மீன் இது நண்டையும் மீனையும் இதில் கொட்டிக்கலாம். கொட்டும் கொட்டு. மீன் ரொம்ப நேரம் கீழே வந்துடுறாங்க. மீன் நண்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக. இங்கே பாருங்கள், நண்டு பானுக்கு நண்டு மட்டும்தான் சாப்பிடுது. நான்வெஜ்ஜிலேயே வேறு எதுவுமே இந்த பொண்ணு சாப்பிட மாட்டேங்குது. அதில் இதில் எடுக்கட்டும், நண்டை மட்டும் தூரம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எத்தனை நண்டுன்னு பார்க்கலாம். 1 கிலோ வாங்கிட்டோம். 1/2 கிலோ கேட்டோம், தரமாட்டேன்ட்டாங்க. அதனால் 1 கிலோவே வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், சூப்பர் நண்டு. இந்த நண்டு இப்படி அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அமுங்கக்கூடாது. அப்படி அமுங்காமல் இருந்ததுன்னா அது நல்ல நண்டு. இப்படி கனமாகவும் இருக்கணும். இப்படி பிடிச்சி பார்த்தா அப்படி இருந்தாலே நமக்கு நல்ல நண்டு. சூப்பர் நண்டாக தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். எல்லா நண்டுமே நல்ல நண்டு தான். இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நண்டு தான். இப்போ நண்டை நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். நானும் சேர்த்து க்ளீன் பண்ண போகிறேன். சரி, இந்த வீடியோ பிடிக்கியா? அப்போ எப்படி நான் இப்படி காட்டுறது வீடியோவை? இந்தா, நான் இதெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். இதை பிடி ஃபஸ்ட்டு. இது எடுத்து பாத்ரூமில் போடு. இந்த பையை எடுத்து இன்னும் இப்படி இருக்கட்டும். ஆமாம், பாத்ரூமில் போட்டுருக்கு. இந்த இங்கே வா, வீடியோ எடு. அப்படின்னா தானே அம்மாவுக்கு காட்ட முடியும். சாலு பாருங்கள், ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தா. வீடியோ எடுக்க மாட்டேன்ட்டா. அப்புறம் அவள் நான் தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அவளுக்கு க்ளீன் பண்ணவே தெரியாது. ஆனால் நான் தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தா. அதனால தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பாருங்கள், வெறும் 200 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். மீனும் நண்டும் சேர்த்து 200 ரூபாய்க்கு தான். எவ்வளோகான்னு இருக்குது பாருங்கள். எப்போயுமே மார்க்கெட் போய் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். ஓகே, சொல்லி காட்டுறேன். நண்டை எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இந்த அக்கா இந்த காலை இப்படி பிடிச்சிக்கணும். உயிரோட என்ன பண்ணுறது? ஐயோ, எனக்கு கொஞ்சம் பயம்தான். உங்கள் மூஞ்சை தான் கட்டிட்டு இருக்கேன். காலை ஆட்டுறதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் உயிர் போகணும் ஒரு பயம். பாருங்க, உள்ள சதை. இதை சாப்பிட்டா நல்லதாக இருக்கும். வேண்டாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் அப்பா சாப்பிடுவாரு. சாப்பிடக்கூடாது. ஆனால் அப்பா சாப்பிடலாம். அப்பாவும் சாப்பிடுவாங்க, யாருமே சாப்பிட. சரி, அதெல்லாம் தூர போட்டுட்டு எடுப்பீங்க. இதெல்லாம் அப்படியே தூர எடுத்துட்டு அது உள்ளே உள்ளது மட்டும் அந்த காலெல்லாம் எடுத்துக்கலாமா? அதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த காலை இப்போ பிப்பேன். இதெல்லாமே எடுத்துக்கலாம். நான் காலை பிக்கட்டாமா ப்ளீஸ்மா? கால் நமக்கு தேவை. இந்த காலை இப்படி பிச்சு அம்மா நான் காலு போட்டேன். அம்மா நான் காலு அம்மா வர்றேன். நான் ஒரு மீனை காட்டுறேன்.
இந்த இருக்குல்ல இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதெல்லாம் எடுத்து அம்மா இதெல்லாம் நமக்கு வேண்டாம். எல்லாம் சப்பையா இருக்கு. இப்போ இந்த மீனை ரெண்டாக இப்படியாவும் போட்டு வைக்கலாம், ரெண்டாக உடச்சி வைக்கலாம். எனக்கு ரெண்டா போட்டால் தான் பிடிக்கும். இது அப்படி உடைக்கணும். வந்துச்சா? இப்போ இதெல்லாம் தூர கழுவும் போது எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இன்னொரு கால் கீழே வச்சுட்டு நான் எப்படி எடுக்கிறேன் பிடிக்கிறது செல்லு கையை கழட்டு வரட்டா போகலாம். நம்ம க்ளீன் பண்ண மாதிரியே க்ளீன் பண்ணி பார்க்கலாம். கண்ணு இருக்கு, கால் வடிச்சில க்ளீன் பண்ணு. எப்படி எப்படி நான் எப்படி பண்ணேன் அதே மாதிரி பண்ணு. காலை பிச்சு தெரியும் உனக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ண தெரியாதுன்னு. இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். காலெல்லாம் மட்டும்தான் வைப்பேன் சரியா. இது இப்படி பிச்சை இவ்வளோ நாளைக்கு தான் பிச்சு முடிக்க முடியும். இங்கே பாருங்க, அவள் தான் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தா. டைம் வேறு ஆகிட்டே இருந்தது. நான் கொஞ்சம் மீன் மட்டும் க்ளீன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு எப்படியா சாப்பாடு கொடுத்துடலாம் மதியத்துக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் முடியவே இல்லை. எனக்கே மீன் நண்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணவே தெரியாது. நான் இங்கே வந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அது நிறைய வீடியோக்கள் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இதில் அவள் வேறு க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப படுத்திட்டு இருந்தா. அடுத்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் மீன் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். எப்படி பண்ணிய? அது நான் வீடியோவில் பார்த்து தான். நான் உங்கள் மீனவன் தூத்துக்குடி மீனவன் இருக்குல்ல, அவங்க இதில் அழகாக க்ளீன் பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் நானே கற்றுக்கிட்டேன். முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு சமைக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், காமெடியாக சமைப்பாங்க. ஆனால் வீடியோ பார்த்து தான் எல்லா சமையலும் கற்றுக்கிட்டேன். எல்லாருமே அப்படி தானே பொதுவா? ஆ ஓகேவா? எல்லாம் பிச்சாச்சா? இப்போ ரெண்டாக வச்சுக்கோ. இதெல்லாம் நம்ம கழுவும் போது எடுத்துடலாம், வந்துடும். இது ரெண்டு ஒன்று தானே? பெருசு தான் பிக்கணும். இது பெருசு. சிப்பி சிப்பி இதெல்லாம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நண்டில் என்னைக்காவது சிப்பி இருக்கா? கால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். இப்போ கால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி நண்பர்களே பாருங்கள். நண்பர்களே நண்டு ஸ்ட்ராங்கான நண்டு தான். போடு அப்படி தூக்கி போடு. இன்னும் ஓகேவா? நல்லா அடுக்கல்னா அடிப்பிய கரெக்டா? நான் ஏன் அடிக்க போகிறேன்? திட்டுவிய கரெக்டா? என்னதுவா? என்ன இதுக்குள்ள காலை மட்டும் தானே போட சொன்னீங்க? எல்லாமே தான் பண்ணோம். நண்டெல்லாம் ப்ளூ கலரில் இருக்கக்கூட எனக்கு இப்போதான் தெரிய வருது.
நண்டு 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 நண்டு. இங்கே பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து நண்டு வந்து இவ்வளோ அளவுக்கு நான் க்ளீன் பண்ணுறேன்னா பெரிய விஷயம். ஏன்னா நண்டு சாப்பிடுவாங்களானே எனக்கு தெரியவே செய்யாது. கல்யாணம் ஆன புதுசில் இவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க நண்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. நண்டெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வாங்கி கொண்டு தந்துட்டாங்க. என்னங்க நண்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நண்டு சமைப்பாங்களா அப்படிங்க. நண்டு சமைப்பாங்களா, அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நான் கிட்டே போல் எனக்கு பார்த்தாலே அது ஒரு மாதிரி இருந்தது. அவங்க அப்பா தான் அன்றைக்கி எல்லாமே சமையல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோலாம் பார்த்து பிறகு தான் எனக்கு தெரியும், ஓ நண்டு சமைப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் வீட்டில் கூட கேட்டிருந்தேன் எங்கள் அண்ணாக்கிட்ட. அண்ணா சொன்னாங்க, ஆமாம் நண்டெல்லாம் அப்போல்லாம் சமைப்பாங்க, நம்ம ஊர்லலாம் வயலில் பிடிப்பாங்க, ஆனால் இப்போ யாருமே அது சமைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கே தெரியும் நண்டு சமைப்பாங்க போல். ஆனால் எங்கள் அப்பா நண்டு வயலில் பிடிச்சி நான் பார்த்துருக்குறேன். எதுக்கு பிடிப்பாங்க அப்படின்னா, நிறைய வயலில் வந்து நிறைய எலி இருக்கும். அந்த எலி வந்து கொல்றதுக்காக நண்டை வந்து பிடிச்சி அது ரெண்டாக இந்த மாதிரி வகுந்து அதுக்குள்ளே வந்து மருந்து வச்சு நாங்கள் வச்சுருவாங்க ஓரத்தில். அதை சாப்பிட்டுட்டு எலி வந்து செத்துரும். அதுக்காக தான் அப்பா நண்டு பிடிச்சிருக்காங்க. அதுதான் பார்த்துருக்குறேன். ஆனால் சமைக்கிறதுக்காகலாம் நண்டு பிடிச்சதே கிடையாது யாருமே. ஆனால் அந்த காலத்தில் பிடிப்பாங்களாம். பிடிச்சி உரலில் இடித்து ஏதோ சூப்போ ரசமோ ஏதோ வைப்பாங்க பாட்டி காலத்துலன்னு எங்கள் அண்ணா சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். இங்கே பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மீன், அப்புறம் நண்டு, அப்புறம் குழம்புக்காக தக்காளி பழம், வெங்காயம், புளி ஊற வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி வெட்டியாச்சு. மீன் சூப்பராக சுத்தமாக மஞ்சள் பொடி போட்டு ஒரு 4-5 டைம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. வச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சதும் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பூண்டு நச்சு வச்சுக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. இன்றைக்கி வேகமாக சமைக்கிறதுனால நான் வந்து எதுவுமே பார்க்கல, டக்கு டக்குன்னு சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறேன். அப்புறம் வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் நறுக்குனேன். அதை நண்டு சூப்புக்கு கொஞ்சமாக போட்டுட்டு, சின்ன வெங்காயம் தான் போடணும், அது சின்ன வெங்காயம் இல்லாததுனால கொஞ்சமாக பெரிய வெங்காயம் போட்டுட்டு, அப்புறம் மீன் வெங்காயத்தை போட்டு அப்படியே வதக்கியாச்சு. நல்லா வதக்குவோங்க. மீன் குழம்பு வீடியோலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆனால் இன்றைக்கி வச்ச மீன் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. அன்பு பாசம் எல்லாம் கலந்து போட்டு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் போல். ஏன்னா நான் அவருக்கு சர்ப்ரைஸ் காட்டணும்னு சொல்லி ஆசையாக சைக்கிள்லாம் போய் வாங்கிட்டு வந்து நானே க்ளீன் பண்ணி நானே சமைக்கிறதுனால என்னமோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இதுதாங்க செய்முறை. மீன் குழம்புலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கல்யாணம் ஆன புதுசில் ரொம்ப கஷ்டப்படுவேன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எல்லாமே நல்லா கற்றுக்கிட்டேன். இவ்வளோதான், எல்லாருக்குமே இதுதான் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. சமையல் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் எல்லாருமே. அப்புறம் இங்கே பாருங்கள், தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அந்த புளியில் வந்து மசாலா எல்லாமே சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இதில் சேர்த்தோம் அப்படின்னா சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டோம்னா மீன் குழம்பு ரெடி. ஈஸியாக முடிச்சிடலாம் மீன் குழம்பு. மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும். அதையும் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கழுவுறது மட்டும்தான். இங்கே பாருங்கள், குழலி மசாலான்னு சொல்லி மீன் மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த மசாலா வந்து சூப்பராக இருக்கும். மார்க்கெட் போனாலே நாங்கள் இந்த மசாலா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மசாலா பொடி வந்து இது 10 ரூபா தான். ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபா தான். நான் 1.5 பேக்கெட் போட்டேன். அது நல்ல புளி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு பாருங்கள், அதில் வந்து நம்ம கொட்டிக்கலாம். நல்ல திக்காக இருக்குது பாருங்கள். புளியும் வந்துமே நல்ல புளியாக வாங்கி நம்ம சமைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். புளியிலேயே நிறைய விஷயம் இருக்குது. குவாலிட்டியான புளி, நல்ல புளி அப்படின்னா சூப்பராக இருக்கும் குழம்புமே. நம்ம யார் சுந்தரி அக்கா சொல்லுவாங்க, அந்த அக்கா புளி தாங்க பெஸ்ட்டு என் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும். அது உண்மை தான். அன்றைக்கி வந்து பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. சூப்பராக இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி கொஞ்சம் வற்றட்டும்.
ஏன்னா தண்ணி வந்து மீன் குழம்புக்கு நிறைய தேவையில்லை, அதனால் தண்ணி வற்றி வரட்டும். அதனால் நம்ம தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கு பிறகு நம்ம மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வந்ததுக்கு பிறகு, ஏன்னா மீன் வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை, மீன் போட்டோடனே நம்ம எடுத்துடலாம். அந்த மசாலா மட்டும் லைட்டாக இறங்கணும். அதனால தான் நம்ம வந்து தண்ணியை மட்டும் நல்லா வற்ற வைக்கணும். நல்ல திக்னஸாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு வந்து அந்த மசாலா உண்மையிலே சூப்பராக இருந்தது. நம்ம அப்புறம் மீனை சேர்த்திக்கலாம். மீனை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துருக்குறேன். அந்த வால் பகுதி மண்டைப்பகுதி எல்லாமே எடுத்துட்டேன். நல்லா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் சேர்த்து சூப்பராக க்ளீன் பண்ணி, இங்கே பாருங்கள், நான் கம்மியாக தான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். அவங்க அப்பா தான் நல்லா விரும்பி நானுமே நல்லா விரும்பி சாப்பிடுவேன் தான். அதனால் ஏன்னா இப்போ வந்து மதியம் அவங்க சாப்பிட்டாங்க, இனி நைட்டுக்கு மட்டும்தான். நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் சாப்பிடுவோம். ஏன்னா பானு சாப்பிட மாட்டா. அவளுக்கு நண்டு ரெடி பண்ணியாச்சு. அதுலேயும் பாருங்கள், நண்டு தான் முதல்ல சமைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டா. அதனால் முதல்ல நண்டு சூப் வச்சு முடிச்சுட்டு தான் அதுக்கு பின்னாடி தான் நான் மீன் குழம்பே ரெடி வைக்க ஆரம்பித்தேன். இல்லைனா அப்பாக்குள்ளே தான் முதல்ல செய்வீங்களா, எனக்குள்ளது முதல்ல செய்ய மாட்டிங்களான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு அழுக ஆரம்பிச்சிருவா. அதனால் இது ஏன் பம்புன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே நண்டு சூப்பை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மீன் குழம்புங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். குழம்பு எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருந்தது. எனக்கும் பசி, நான் வச்சு முடிக்கவே கரெக்டாக 3:30 ஆயிடுச்சு. அதனால் நான் சமைச்சி முடித்து உடனே எடுத்து சாப்பிட்டேன் பாருங்கள். அது ஒரு டேஸ்ட்டு. சமைச்ச உடனே சாப்பிடுவோம் பாருங்கள், அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நண்டு சூப்பு இங்கே ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. நண்டு சூப்பு அவங்க அப்பாவுமே நல்லா சாப்பிடுவாங்க. சளிக்கு அவங்க அடிக்கடி சாப்பிடுவாங்க. சளிக்கு ரொம்ப நல்லது நண்டு. இங்கே பாருங்கள், அவங்க அப்பா வந்து நான் வரல, நான் வெளிலே சாப்பிட்டுக்கிறேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நைட்டு வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.